ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். கடான்னு அடிக்கிற வெயிலுக்கு குழுன்னு கம்மங்கூழ் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கன் கொடுத்துருங்க. நான் வந்து 1.5 கம்பு எடுத்துட்டேங்க. எடுத்து நல்லா தூசு வீசெல்லாம் தட்டி புடச்சி எடுத்து வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மண் தூசு எல்லாமே இருக்கும். மேலால் அந்த குப்பையெல்லாம் வந்துடும். நல்லா கழுவி எடுத்து வச்சு ஒரு ஜல்லியில் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. ஊறினா தான் இந்த கம்மஞ்சோறு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு ஜல்லியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி 1 கப் வந்திருக்குது. நான் 1 கப் வந்து குக்கரில் தான் இந்த கம்மங்கூழ் வைக்க போகிறேன். இந்த குக்கரில் வந்து 1 கப் அளந்து போட்டுவிட்டேன். இதுக்கு தண்ணி வந்து 2.5 கப் ஊற்றிக்கிங்க. 2.5 கப் ஊற்றினா நல்லா வெந்து வந்து நல்லா கூழ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாதம் மாதிரி வேணால் 2 கப் ஊற்றினா போதுங்க. நல்லா வெந்து சாதம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் தண்ணி குறைச்சி வைக்கணும், கூட வைக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு பாருங்கள். 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டேன். வெந்து வந்துருச்சு. இது 3/4 பதம் வெந்த உடனே என்ன பண்ணணும், மூடியை போட்டு ஒரு விசில் விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டோன்னு எல்லாம் வெந்து நல்லா கம்மட்டு வாசனையோட கூழ் ரெடிங்க. இப்போ இதில் வந்து 1 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட்டு, மாங்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து அதில் ஒரு கை எடுத்து போட்டு உப்பு, இதுக்கேற்ற உப்பும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்து நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குழுன்னு சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.